கேந்திரங்களில் இருந்த கெடுகிரகங்கள் அப்படின்றது ஒரு வகையில் ஒரு 50% நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக, அதாவது கேந்திரங்களில் வந்து கெடுகிரகங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பில் 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சதுர்த்த கேந்திரத்தில் கேதுவும், பெருங்கோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் வந்து ராகுவும் இருந்த ஒரு அமைப்பு அப்படின்றது 10ஆம் இடத்தில் ராகு அப்படின்றது வந்து ஏற்புடைய ஒரு அமைப்பு தான். நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடியவனாக இருப்பான். தொழில் ரீதியாக தொழிலில் வரக்கூடிய ஒரு சிரமங்கள், கஷ்டங்கள் இதையெல்லாம் போக்கி ஓரளவுக்கு நெளிவு சுழிவாக வந்து ஓரளவுக்கு வருமானத்தை கொடுப்பான். 10ல் வந்து அவன் வந்து அந்த பூமை பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்றதுனால அந்த இடத்துல உட்காந்ததுனாலே ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனால் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வரக்கூடிய லாபமெல்லாம் எங்கே போகுது அப்படின்றது தெரியாமல் போயிட்டுருக்கும். எங்கே எடுத்து எங்கே கொடுக்குறோம் அப்படின்றது. ஏன்னா 180 டிகிரியில் வந்து கேது இருக்கார் இல்லையா. அப்போ இங்கே 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராகு அப்படின்றது தொழிலில் சம்பாதிக்க கேது அப்படின்றவர் வந்து ஏதோ ஒரு வகையில் தாய் வழி சொந்தம், வீடு, வாசல், வண்டி, வாகனம் இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் செலவு பண்ணிகிட்டு இருப்பான். அதே மாதிரி 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து கெடுகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு கிரகம் உட்கார்ந்தாலும் கர்ம காரியங்கள் அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒருத்தருக்கு வந்து அந்த கர்மகாரியங்கள் செய்ய வேண்டிய கட்டாயமும் சூழ்நிலையும் வந்திருக்கும். ஒன்று தகப்பனாருக்கு அல்லது தாயாருக்கு அல்லது உடன் பிறந்த சகோதரர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு வந்து கர்மகாரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்றது வந்து 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு. இவர் அப்படியே இறங்கி 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ மிதுன ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்கு ராகு வரக்கூடிய ஒரு அமைப்பு. 3ஆம் இடம் கேது. பொதுவாக இந்த இடத்துல 3ஆம் இடத்தில் கேது வரும்போது இல்லற வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் கடுமையை தருவான். 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தாயாருக்கு கொடுக்கக்கூடிய கடுமை அல்லது வந்து வண்டி, வாகனம், வீடு, வாசலில் வந்து ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, அதையெல்லாம் வந்து சீர்படுத்தக்கூடிய அமைப்பு, செலவுகள் வைக்கக்கூடிய அமைப்பு, இந்த வண்டி வாகனத்தை மாற்றுறது, அந்த உவர் நிலம், கவர் நிலத்தையெல்லாம் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, ஏற்கனவே விளைஞ்சிட்டு இருக்கக்கூடிய விவசாய பூமியில் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமான செலவினங்களை இழுத்து விடக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே வந்து கேது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இருந்தாலும் அதை செய்ய முடியாத நிலையில் போயிட்டுருக்கும், தடைப்பட்டு கொண்டே இருக்கும். எந்த ஒரு காரியமே மனசுக்கு சந்தோஷமானதும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே வந்து தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது. ஆனாலும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து நன்மை பயக்கக்கூடியவனாக இருந்தாலும் தொழிலில் வந்து நல்ல ஒரு அந்தஸ்தான ஒரு அமைப்பை கொடுத்தாலும் கேது அதை வந்து அப்படியே மெதுவாக கரையான அரிச்ச மாதிரி அரைச்சி கொண்டு போயிடுவார். 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு, இந்த 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ரெண்டையுமே செய்வார், நல்லதும் செய்வார், கெட்டதும் செய்வார். அப்போது இங்கே தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகம் இது. 9ஆம் பாவம் வந்து தந்தை பாவகம். அப்போ இந்த இடத்துல வந்து நல்ல